எங்கள் பப்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. யூரின் போகிற இடத்துல புண்ணாயிடுச்சு. அதனால் அதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு மருந்து ஊற்றி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறான். நல்லா மருந்து ஊற்றிக்குவான் அவனே காலெல்லாம் தூக்கி. இதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். எங்களுக்கு ஒரு வேலையுமே ஓடலை. இவனும் வீட்லேயே இருந்துட்டான். இவனை பார்க்கவே எங்களுக்கு நேரம் சரியாக போயிடுச்சு. இவரை பாருங்கள், இவர் உங்களுக்கு அன்றைக்கி காட்டலை வீடியோவில். இவர் வாங்கி 6 வருஷம் ஆயிடுச்சு. என் பேரனுக்கும் இதுக்கும் ஒரே வயசு. இவர் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இவர் இப்போ தான் நேற்று தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கட்டி போட்டு வச்சுருக்கோம், போயிடுவார் அவங்க வீட்டுக்குன்ட்டுன்னு. இவரும் நல்லா சொல்படி கேட்பான். 2 பேரும் பப்பியும் சிக்கு. இது பேர் வந்து சிக்கு. என் பேரன் பெரிய பேரன் வச்ச பேர். அதுக்கு முடியெல்லாம் சிக்கு சிக்காக இருக்கிறதுனால அதுக்கு பேர் சிக்குன்னு வச்சுருக்கான். நாங்களும் அதே பேரே இருக்கட்டும், வித்தியாசமாக இருக்குது இந்த பேருன்னு அதே பேரையே நாங்களும் வச்சுட்டோம். சிக்குன்னு சொல்லி தான் நாங்களும் கூப்பிடுவோம். 2 பேருமே ஒன்று ஒன்று விட்டு பிரியாது. நல்லாயிருக்கும் 2 நாயுமே. இவங்க 2 பேரும் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. இவங்க 2 பேரும் அங்கே ரோட்டில் போகிறவங்க வரவங்கள பார்த்து குலைச்சிட்ருக்கிறதா இவங்களுக்கு வேலை. ஆனால் இவர் மட்டும் கட்டி போட்டுருவோம். இவர் நாங்கள் எங்கேயாவது கிளம்புனா எங்களுக்கு போய் நின்றுடும். பப்பிக்கு இப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அது நல்லாயிருக்கும் தான் எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. பப்பிக்கு உடம்பு முடியலன்னா ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்போ 2 நாயுமே நல்லா இருக்குது பாருங்கள், கட்டி போட்டு வச்சுருக்கோம். இவர் ஓடிடுவாருன்னு. அதே மாதிரி கலரில் எங்கள் வீட்டில் பூனையும் வளர்க்குறோம். அந்த பாருங்கள், பூனை மரத்துக்கிட்ட நிற்கிது. தங்கமே என் குட்டி சிங்கமே உயிரின் பாதி நீயடா, செல்லமே நீ செய்யும் சிட்டையே நாளும் ரசிப்பேன் நான்.